ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is a long thin conducting wire carrying a uniform current I. A particle of mass m and charge q is released at a distance a from the wire at a speed v naught along the direction of the current. அப்போது what they are saying is you have a conductor. இங்கே கரண்ட் இந்த பக்கம் போகிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், தட் டிஸ்டன்ஸ் இஸ் வாட் ஏ தே ஆர் சேயிங். இந்த ஏ டிஸ்டன்ஸில் இருந்து நான் ஒரு பார்ட்டிக்கிளை லான்ச் பண்ணுறேன். எப்படி லான்ச் பண்ணுறேன்? கரண்ட் போகிற அதே டைரக்ஷனில். ஓகே, திஸ் இஸ் கியூ. ஓகே, இனிஷியல் ஸ்பீட் வந்து வி நாட். ஸோ இப்படி லான்ச் பண்ணுறேன். நவ் தி பார்ட்டிக்கல் கெட்ஸ் அட்ராக்டட் டு தி ஒயர் டியூ டு தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். தி பார்ட்டிகல்ஸ் டேர்ன்ஸ் ரவுண்ட் என்ன அர்த்தம்னா இங்கே ஆரம்பிச்சு எப்படி எப்போ ஆப்போசிட்டாக திரும்புறாரு. இப்போ இந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி இருந்துச்சா, இப்போ இந்த எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் எப்போ அது திரும்புன்னு கேட்குறாங்க, எந்த இடத்துல திரும்புன்னு கேட்குறாங்க. விச் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் தி ஒயர். அப்போது இவர் இப்படி போயிட்டு இப்படி வந்து திரும்புகிறாருன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே வெலாசிட்டி என்டையராக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் வாட் தி கொஷன் இஸ். ஓகே, தென் தட் இஸ் எக்ஸு. That is what they are asking. Okay, options are like this. Okay, so first how we can solve this? First we can analyze this. If I am launching a charge here, இங்கே கரண்ட் போகிறாரா, அப்போ இவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? யூஸ் யுவர் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அப்போ டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி அராங் யுவர் கே டைரக்ஷன். கரெக்டாக? ஸோ இன் டு தி பிளேன் அப்படின்னா இட் இஸ் மைனஸ் கே கேப். அவுட் ஆஃப் தி பிளேன்னா ப்ளஸ் கே கேப். இங்கே இனிஷியல் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கார்? இட் இஸ் அலாங் ஜே கேப். ஓகே, வி நாட் இஸ் அலாங் ஜே கேப். அப்போது ஹியர் இஃப் யூ சி இட் வில் சேஞ்ச் தி வெலாசிட்டி லைக் திஸ். ஓகே, ஸோ ஹியர் சம் வெலாசிட்டி வில் பி தேர். இப்போது இங்கே நான் வி நாட்டில் லான்ச் பண்ணுறேன். அப்போது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் தான் பிடிச்சி இவருடைய பார்த்த சர்க்குலர் பார்த்தா திருப்புவார். அப்போ இங்கே வரும்போது நான் அப்ளை பண்ண வெலாசிட்டி அப்படியே தான் இருக்கும் வி நாட். ஓகே, இட் வில் நாட் சேஞ்ச். அப்போது மறுபடியும் இங்கே வரும்போது ஆப்போசிட் வெலாசிட்டி வில் பி தேர். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே சேஞ்ச் ஆகிறார் பார்த்தியா, இந்த வெலாசிட்டி டைரக்ஷன் 90 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் we can find what is this distance. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, at what distance it changes its velocity 90 degree. Okay, that we can do. Okay, so first we can write an equation. ஓகே, இது பாயிண்ட்டுக்கு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் பியில் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, ஸோ வாட் வில் பி தி நெட் வெலாசிட்டி? இங்கே நெட் வெலாசிட்டி ரெண்டு டைரக்ஷனில் வேக்ட் ஆவார். ஓகே, ஸோ ஹியர் வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அப்போது எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், ஒய் டைரக்ஷனில் ஒரு வெலாசிட்டி இருக்கும். அப்போ சைன் கன்வென்ஷன் படி பார்க்கும்போது ஹியர் இஃப் ஐ டேக் திஸ் வெலாசிட்டி, ஸோ இந்த பக்கம் ஒரு எக்ஸ் காம்பனண்ட், இந்த பக்கம் ஒரு ஒய் காம்பனண்ட். அப்போது எக்ஸ் காம்பனண்ட் வில் பி லெஃப்ட் சைட். ஸோ அதனால் ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் விஎக்ஸ் அலாங் ஐ கேப் ப்ளஸ் விஒய் அலாங் ஜே கேப். அப்போது இங்கே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருப்பார்? இட் இஸ் நத்திங் பட் மியூ நாட் ஐ பை ஆம்பியர் சர்க்கிளாக போட்டிங்கன்னா 2 பை டிஸ்டன்ஸ். ஸோ ஹியர் வாட் இஸ் த டிஸ்டன்ஸு? ஸோ டிஸ்டன்ஸ் ஹியர் இஸ் நத்திங் பட் இனிஷியலி தே ஹேவ் கிவன். வாட் இஸ் தே ஹேவ் கிவன்? ஏ ஃப்ரம் தி ஒயர். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஏ. ஓகே, இட் இஸ் சிம்பிளி ஏ. இப்போது நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனுக்காக நம்ம ஆர்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு டிஸ்டன்ஸ் ஆர். ஃபைனலாக இன்டிகிரேட் பண்ணும்போது we can change in terms of a. அப்போ மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். டைரக்ஷன் வில் பி வாட்? இன் டு தி பிளேன். அதனால ஒரு மைனஸ் கே கேப். அப்போ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ஆக்ட் ஆகிறது. அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதனால் அதுக்கு ஒரு ஆக்ஸலரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? இட் வில் பி q இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, அப்போது இதனால் ஒரு ஆக்ஸலரேஷன் இருக்கும். அந்த ஆக்ஸலரேஷன் அலாங் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா திஸ் வெலாசிட்டிஸ் ஆர் பியூர்லி டிபெண்ட் ஆன் தட் ஆக்ஸலரேஷன். ஓகே, அப்போ ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ போட்டிங்கன்னா ஏ வில் பி ஈக்குவல் டு கியூ பை எம் வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். வி வெக்டார் என்னது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விஒய் ஜே கேப் கிராஸ் பி வெக்டார் என்னது? மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். ஹியர் மைனஸ் கே கேப். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா we can take everything common. இதெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்போ மியூ நாட் ஐ கியூ பை 2
pi m r we can take common. Balance என்ன இருக்கும்? minus vx I cap plus vy j cap cross product of minus k cap. இப்போ cross product we are going to do. So cross product பண்ணால் என்ன வரும்? mu naught iq divided by 2 pi m into r. So if I do cross product, okay, so I, that is here I have minus I cap cross minus k cap, minus and minus to cancel. அப்போ I cross k is what? I cross k, so I j k, so I cross k is anti-clockwise. அப்போ you will get minus j cap, அப்போ minus vx into j cap, okay, j cap plus இப்போ vy இவரும் பண்ண போகிறோம். அப்போ ஜே கேப்பை கேட்குறப்போ ஒரு மைனஸ் இருக்கார், இப்போ அதனால ஒரு மைனஸ் வருவார். ஜே கிராஸ் கே, ஸோ ஜே கிராஸ் கே மீன்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ், அதனால இன்னொரு மைனஸ் வரும், அப்போ ப்ளஸ்ஸு. அப்போது ப்ளஸ் வாட் ஐ வில் கெட்? விஒய் அலாங் ஐ கேப், திஸ் இஸ் வாட் ஐ வில் கெட். இதுதான் ஆசலரேஷன். அப்போது எக்ஸ் காம்பனண்ட் என்னது? தனியாக பிரிச்சுக்கலாம். எக்ஸ் காம்பனண்ட் வில் பி மியூ நாட் ஐ கியூ பை 2 pi m into r into what I will get. So here vx j cap and the minus இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி ay will be equal to what? So mu naught iq divided by 2 pi mr vy into j cap, j or I, sorry நான் மாற்றி எழுதுறேன்னு நினைக்கிறேன். This we wrote j cap, this we wrote I cap. அப்போ ax should be what? Vy here, okay, so vy here, okay, ஏன்னா I cap is this, j cap is this. அப்போ here I should get what? Here this is I cap, ay component, y component should be having vx, okay, so this is fine. இங்கே cap போடணும்னு அவசியம் இல்லை, okay. Now is it fine? X component I want, x component is vy, correct. Now I want y component is minus vx, okay. அப்போ this is what it is. I think I made a mistake. So here what we had, j cross k. So j cross k is this. Appo this is clockwise direction. So by mistake I wrote anti-clockwise. Appo inga or minus will come. Okay, I made a mistake. Appo here you will be having one minus. Appo ரெண்டுத்துக்குமே minus வருவாரு. So now we got ax ay. இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, if I want to find the distance, என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன்? இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன். அப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நான் வெலாசிட்டியை இன்டிகிரேட் பண்ணோம். வெலாசிட்டி வந்து dx by dt, அந்த dxஐ இன்டிகிரேட் பண்ணால் we will get the position. ஓகே, so that is what we are trying. ஓகே, அப்போ இங்கே இந்த ஆக்ஸலரேஷனை we can change. How we can change? அப்போ ஆக்ஸலரேஷன் along x direction இங்கே இருக்காரா? So this acceleration along x direction, this is what? Minus mu naught I q v y divided by 2 pi m into r. Acceleration என்னன்னு எழுதிக்கலாம்? Acceleration is nothing but dv by dt. So multiply dx by dx, what you will get? So this is nothing but what? Velocity. அப்போ velocity into dv by dx ஜென்ரலாக எழுதிக்கலாம். அப்போ இங்கே நம்ம எழுதுகிறோம்னா இங்கே டிஸ்டன்ஸ் ஆர்னு எழுதிக்கிறோம். அப்போ ஆக்ஸலரேஷன் x டைரக்ஷனு. அப்போ வாட் ஐ கேன் ரைட்? velocity along x direction dvx divided by this is what? dr here. Okay, so like that we can change. இப்போ அவரை சேஞ்ச் பண்ணியாச்சு, which is equal to minus mu naught I q vy divided by 2 pi m into r. So now vx-ஐ இன்டிகிரேட் பண்ண போகிறோம், கரெக்டாக. ஸோ பொசிஷன் கிடைக்கிற மாதிரி இங்கே பொசிஷன் dr இருக்கார், r இருக்கார். அப்போது இது இன்டிகிரேட் பண்ணால் பொசிஷன் எக்ஸாக்ட்லி we will get. அப்போது வேரியபிளை செப்பரேட் பண்ணுங்கள். அப்போ வாட் we will get? vx into dvx divided by கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ vy இங்கே தள்ளிக்கலாம். ஸோ ஹியர் dr அந்த பக்கம் போனார்னா ஐ வில் கெட் வாட்? மைனஸ் மியூ நாட் ஐ q டிவைடட் பை 2 pi m, ஹியர் இன்டிகிரேஷன் dr by r. Last time we can do integration. So dr by r. Okay, so here I have vy, ஆனால் இங்கே vx இருக்காரு. அப்போ how to change vy in terms of vx? Okay, so நமக்கு என்ன தெரியும்னா, we know that velocity which I am throwing is v0. Okay, இங்கே நான் த்ரோ பண்ணுறது v0. இப்போ இந்த இடத்துல v0, ஏதோ ஒரு இடத்துல v0. அப்போ அங்கே ஒரு x காம்பனண்ட் இருப்பார், y காம்பனண்ட் இருப்பார். அப்போ what I can say is your v0 square is nothing but vx square plus vy square, correct? So 90 degree cos 90 will get vanished. Appo here vy is nothing but what? Root of
v naught square minus vx square. Okay, this we will get. அப்போது இங்கே என்ன பண்ணிக்கலாம் நம்ம, this is vx dvx divided by root of v naught minus v naught square minus vx square, which is equal to minus mu naught iq divided by 2 pi m, here dr by r. Now integrate on both sides. Okay, integrating. அப்போது x directionல, that is velocity differentiate பண்ணுறேன், sorry integrate பண்ணுறேன்னா it will go in which direction, vx இது. நீ ஆரம்பத்தில் y directionலாம் தூக்கி போடுற, x directionல velocityயே கிடையாது. அப்போ starting x direction velocity is 0. இப்போ ஃபைனலாக x direction velocity என்ன இருக்காரு, v நாட்டாக இருக்காரு. கரெக்டாக? அப்போ here it should be 0 to v naught. இங்கே பொசிஷன் ஸ்டார்டிங்கில் இங்கே நான் இங்கே தூக்கி போடும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஒயர், ஹியர் வாட் வி ஹாவ் ஏ, கொஷினில் கொடுத்துருக்காங்க ஏ. ஓகே, அப்போ இங்கே வரும்போது என்ன டிஸ்டன்ஸ் அது எனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பேர் வைக்கலாம், ஸோ ஹியர் அப் டு திஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, லெட் மீ புட் இஸ் ஆஸ் கேபிட்டல் ஏன்னு பேர் போட்டுக்கிறேன், கேபிட்டல் ஏ. அப்போ ஹியர் 0 to capital A. அப்போது now we can integrate it. So here how to integrate this? Okay, so this you have to use substitution method. Okay, இங்கே நீங்கள் substitution method யூஸ் பண்ணிக்கங்க. Here what you can do is, இதுக்கு பதிலாக your z square is nothing but v naught square minus vx square எடுத்துக்கங்க. இந்த எல்லாத்தையுமே in terms of z-க்கு மாற்றிக்கங்க. Okay, that integration part you do. Okay, I hope you can do better than me. ஓகே, அப்போது அந்த இன்டிகிரேஷன் பார்ட்டை பண்ணிவிடுங்க. இங்கே இன்டிகிரேட் பண்ணால் வாட் யூ வில் கெட், ln of r we will get. ரைட் ஹேண்ட் சைட் மட்டும் நான் எழுதுகிறேன். ரைட் ஹேண்ட் சைட் வாட் ஐ வில் கெட், minus mu naught iq divided by 2 pi m, 1 by r பண்ணால் ln r. அப்போது லிமிட் அப்ளை பண்ணால் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, அப்போ ln a minus ln 0 will be sorry, here I made a mistake. This is a2 0 na, a2 capital A. அப்போது ln a மைனஸ் ln a வரும், அதை டிவைடில் போட்டிங்கன்னா ln a by a. ஸோ we will get this. அப்போ here if you do integration, LHSல என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபைனலி you will get v naught only. சரியா? ஸோ after applying the limits. அப்போ here final answer, okay, not final answer, we have to still do. அப்போ இங்கே you can take exponent on both side. ஓகே, ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனண்ட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஸோ ஹியர் e பவர் v நாட், அதுக்கு முன்னாடி we can do one small changes, இது cross multiply பண்ணிக்கலாம். ஸோ v நாட் into 2 pi m divided by mu naught iq minus, which is equal to ln of a by a. Now take exponential on both sides. அப்போ e to the power minus v naught 2 pi m divided by mu naught iq, which is equal to a by a. Our capital A is nothing but a into e to the power, okay, a by a. So e to the power minus 2 pi m v naught whole divided by mu naught iq. So we found, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ். அப்போது இங்கே வந்து திரும்புகிறாரா, ஸோ ஹியர் இப்போ அதே மாதிரி we have to find what is this distance, இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இதே மெத்தட் யூ ஹாவ் டு ஃபாலோ, சேம் திங். ஓகே, ஸோ ஆனால் சிமிலராக தான் இருக்கும், ஏன்னா இங்கே எல்லாமே சிமிலர். இங்கேயும் 90 டிகிரி, இங்கேருந்து இங்கே 90 டிகிரி ரொட்டேட் ஆகிறாரு, இங்கேயும் இங்கேருந்து 90 டிகிரி சேஞ்ச் ஆக போகிறாரு. சேம் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதனால் நான் இங்கே இருக்க இதே ஈக்குவேஷனை சிமிலர்லின்னு போட்டுறேன், பட் யூ கேன் டூ செப்பரேட்லி. இதே சிமிலர்லின்னு போட்டால் வாட் யூ வில் கெட்டு, திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஒயரா, திஸ் கேபிட்டல் ஏ. ஆமாம், அப்போ ஃப்ரம் தி ஒயர் ஹவு மச் இட் வில் பி, அதான் எக்ஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க. கரெக்ட், தட் இஸ் வாட் தி எக்ஸ். அப்போது அதை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஹியர் யூ வில் கெட் எக்ஸ். திஸ் ஏ இஸ் வாட், ஏ இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இனிஷியல் பாயிண்ட். அப்போ இனிஷியலாக இங்கே இருக்கார், கேபிட்டல் ஏல இருக்கார். அப்போது எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ இன்ட்டு இ டு தி பவர் minus 2 pi m v naught by mu naught iq. அப்போது இந்த கேபிட்டல் ஏவை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் தி ஆன்சர். அப்போ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட், a e பவர் minus 2 pi m v naught divided by mu naught iq. Here e to the power minus 2 pi m v naught divided by mu naught iq. அப்போ ஆன்சர் வில் பி a e பவர், எல்லாமே ரெண்டு சேம் டைம் தான், அப்போ டேரக்ட்லி யூ கேன் ஆட். ஸோ 4 pi m v naught divided by mu naught iq. So this is what the value of x. About this answer, this only will match.